எனக்கு கல்யாணம் இப்பதான் சார் ஆயிருக்கு. we lost our first baby. டிவி கேக்கு எதிரா பேசுதுன்ற ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணை நீங்க இப்படி மனசாட்சி இல்லாம அந்த பொண்ணோட கேரக்டரை டிஃபைன் பண்ணி அந்த பொண்ணோட பேரை கெடுத்து இதுலதான் சம்பாரிச்சு வந்து இதுலதான் நீங்க ஜெயிக்கணும்னா எனக்கு சொல்றதுக்கு வேற எதுவுமே வார்த்தைகள் கிடையாது சார். உங்களுக்கு தெரியாம உங்க பொருளை திருடிட்டு போறதுதானே திருட்டு. ஸோ நான் கிட்னி திருடி அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு வந்து இது 3வது கணவர்னு சொல்லியிருக்கிறாங்க. தெளிவா வானே பாத்துக்கலாம், வாடா பாத்துக்கலாம் நான் சொல்லல சார். செவிலியாரா இருந்த 2017க்கு முன்னாடி கரெக்டா 2017 வந்ததுக்கு அப்புறம் நான் எந்த ஹாஸ்பிட்டலையும் வந்து செவிலியாரெல்லாம் வேலை செய்யல. நான் நர்ஸ்ன்ற ஒரே காரணத்துல நான் கிட்னி திருடினேன்னு அர்த்தமா சார்? ஏற்பட்ட ஒரே காரணம் என் கணவர் அப்பையும் சொன்னாரு, என்னோட திருமணத்தப்பையும் வந்து நான் கிட்னி மோசடியில் ஈடுபட்டிருக்கேன்னு யாருக்கும் தெரியாது. என்னைக்கு நான் விஜயண்ணனை பத்தி பேச ஆரம்பிச்சேனோ உடனே எல்லாரும் கேட்டா வந்து தாவேக்கா சப்போர்ட்டரு, அதனால வந்து என் மேல அவங்க வெளியே வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. கிட்னி திருடிட்டேன் அப்படின்னு வந்து ஒரு புகார் வந்து என் மேல வச்சிருந்தாங்க, ஒரு அவதூறு வச்சிருந்தாங்க. அதாவது திருட்டுனா என்னன்னு தெரியாதவங்க அந்த அவதூறு வச்சிருக்காங்க. ஒருத்தவங்க திருட்டுனா என்ன சார், உங்களுக்கு தெரியாம உங்க பொருளை திருடிட்டு போறது தானே திருட்டு. ஸோ நான் கிட்னி திருடி அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக வந்து நான் கமிஷனர் ஆஃபீஸ்ல 16ஆம் தேதி 3வது மாசம் மார்ச் மாசம் நான் வந்து 8 பேர் மீது நான் வந்து கமிஷனர் ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேங்க. நான் கம்ப்ளைண்ட் காப்பியும் உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன். அந்த கம்ப்ளைண்ட் காப்பிக்கு இந்த மாசம் 18ஆம் தேதி ஒரு ரிப்ளை வந்திருக்கு ஸ்டேஷன்ல இருந்து. அதாவது என்னைய வந்து எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, எனக்கு வந்து இது 3வது கணவர்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த அவதூறு எதுவுமே வந்து கிரிமினல் டிஃபமேஷன்ல வராதான், இது வந்து சிவில் டிஃபமேஷன்ல வருமா அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து என்னுடைய வழக்கை எடுக்காம ஒரு நோட்டீஸ் வந்து அமைச்சிருக்கிறாங்க. இன்னொன்னு இந்த நோட்டீஸ் வந்து கரெக்டா தாவேக்கா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த நோட்டீஸ் ஏன் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. இன்னொன்னு இது சம்பந்தப்பட்ட மாதிரி என்னைய கூப்பிட்டு ஸ்டேஷன்ல எந்த விசாரணையும் பண்ணல. நான் எனக்கு எதிராக யார் என்ன குற்றம் வச்சிருந்தாங்களோ அவங்களுக்கு எதிரான ஆதாரங்கள், வாய்ஸ் ரெக்கார்டிங், ஸ்கிரீன்ஷாட்ஸ், இது எல்லாமே நான் வச்சிருந்தேன் சார். அதையும் அவங்க வாங்கி பார்க்கல, எதுவுமே படிக்கல. அவங்க சட்ட ஆலோசகர்கிட்ட ஏதோ விசாரணை பண்ணி இது மாதிரி வந்து அந்த கேஸ கோர்ட்டு கேஸ் நீங்க அலமா ஸ்டேஷன்ல வந்து நாங்க எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறுநாள் ஒரு செய்தி வந்து போடுறாங்க. அந்த செய்தியில ஒரு குறிப்பிட்ட லேடியோட வாய்ஸ் ஒண்ணு வருது. அதாவது நானும் என் கணவரும் பெசநகர் பீச்ல 15 லட்சம் வாங்கிட்டோமா, வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து கிட்னி ஏதோ குடுக்கறோம்னு சொல்லி ஏமாத்திட்டோமா. அப்புறம் அவங்க திருப்பி கேட்கும் போது நானும் என் கணவரும் போய் கையில விழுந்து ஐயோ நீங்க காப்பாத்துங்க, எங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னதான் ஒரு சூப்பரான ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, டைரக்ஷன், நரேஷன் எல்லாமே வந்து பண்ணிருக்காங்க. இதை பண்ணாங்க 2 பேரும் பெரிய சமூக ஆர்வலர்கள், மிஸ்டர் கார்த்திக் ஆஃப் திருச்சி டிவிக்கே அண்ட் அட்வொகேட் அப்படின்னு நெல்சன் ஒருத்தர் இருக்கார். இவங்க 2 பேரும் சொல்றாங்க. ஸோ இந்த வாய்ஸ் கேட்ட உடனே நாங்க யோசிக்கிறோம், யாரா இப்படி ஒரு சம்பந்தப்பட்ட ஆளே எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு யோசிக்கும் போது கீழே வந்து ஒரு ஈவினிங் ஒரு 5 மணி போல அந்த நியூஸ் போட்ட உடனே அந்த மேடம் யாரும் அவங்க வந்து என் கணவருக்கு கால் பண்றாங்க. ஓகேயா, கணவருக்கு கால் பண்ணிட்டு நீங்க 15 லட்சம் கொடுத்துட்டீங்க சார் என்கிட்ட, நீங்க ஏமாந்துட்டீங்க, என்ன கேப்பீங்க போன் அடிச்சோன்னே, எங்க அந்த 15 லட்சம் எடுத்து நேராவே நீ எப்படி என்ன ஏமாத்தலாம் அப்படி கேப்பீங்களா? நல்லா இருக்கீங்களா, உங்க மனைவி ரொம்ப நல்லா பேசுறாங்க, பார்த்து பத்திரமா இருங்க அப்படின்னு வந்து இந்த லேடி வந்து சொல்றாங்க. நாங்க எல்லா கால்ஸையும் நாங்க ரெக்கார்ட் பண்ணோம். ஏன்னா என் மேல இப்ப வரைக்கும் 3 நாள்ல எனக்கு வந்து என்னை பாம்பு போட்டு கொன்றுவேன் அப்படின்லாம் மிரட்டல் வருது. ஓகேங்களா, சோ எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணதுக்கும் இவர் வந்து அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் அமைச்சு ஏமா இது 2 ஒன்னா இருக்கே அப்படின்னு கேக்குறாரு. ஒன்னா இருக்கு நாங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இதை வந்து அவர் சங்கத்து மூலியமா கொண்டு போனோம். அந்த லேடி வந்து ஒத்துக்கிறாங்க, அவங்களோட வாய்ஸ் தான் பாலிமர் நியூஸ்ல போட்ட, ஆனா உங்களையோ உங்க கணவர் பேரையோ நாங்க சொல்லல, அப்படி ஒரு நான் எனக்கு நடந்ததை தான் சொன்னேன், இவங்க தப்பா திணிச்சு போட்டாங்க. அந்த ஒரே ஒரு விஷயத்த வச்சு என்னையும் என் கணவரையும் எந்த அளவுக்கு தரக்குறைவா பேசணுமோ, எந்த அளவுக்கு கீழ்த்தரமா பேசணுமோ, எந்த அளவுக்கு மரியாதை இல்லாம பேசணுமோ எல்லாத்தையும் இவங்க உட்காந்து திணிச்சிருக்காங்க, மேனிப்புலேட் பண்ணிருக்காங்க. சரிங்களா சார்? இதனால மார்ச் மாசம் நான் எனக்கு இப்பயும் ஞாபகம் இருக்கு, மார்ச் மாசம் நான் கமிஷனர் ஆபீஸ் வரும்போது we lost our baby. எனக்கு கல்யாணம் இப்பதான் சார் ஆயிருக்கு. we lost our first baby. இது மத்தவங்களுக்கு வேணா கேலி பொருளா இருந்துட்டு போயிடலாம் சார், இது எனக்கு அப்படி கிடையாது. இதெல்லாம் தாண்டி இப்பயும் நான் எங்கேயாச்சும் இதை சிம்பத்திக்காக எனக்கு யூஸ் பண்ணணும்னா நான் எப்பயோ யூஸ் பண்ணி வந்த டிராமா கேமா என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க சார், அது எனக்கு விஷயமே கிடையாது. ஆனா ஒரு பொண்ணு டிவி கேக்கு எதிரா பேசுன்ற ஒரே காரணத்துக்காக
அந்த பொண்ணை நீங்க இப்படி மனசாட்சி இல்லாம அந்த பொண்ணோட கேரக்டரை டிஃபைன் பண்ணி அந்த பொண்ணோட பேரை கெடுத்து இதுலதான் சம்பாரிச்சு வந்து இதுலதான் நீங்க ஜெயிக்கணும்னா எனக்கு சொல்றதுக்கு வேற எதுவுமே வார்த்தைகள் கிடையாது சார். என் மேல எந்த தப்பும் இல்ல, எனக்கு மடியில கனம் இல்ல, வழியில பயம் கிடையாது. அப்படி நீங்க யாராச்சும் என்னைய நம்பி ஏமாந்துருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வந்து கேஸ் கொடுங்க. என் கேஸ் எடுக்கல, ஃபர்ஸ்ட் நான் கொடுத்ததை நீங்க கொடுங்க, அவங்க எடுப்பாங்க, அவங்க வந்து விசாரிக்கட்டும். என்ன நானும் என் கணவரும் குற்றமற்றவர், நாங்க வந்து இதை லீகலா வந்து இதுக்கு ஏத்த மாதிரி நாங்க ப்ரூவ் பண்ணிக்கிறோம். நான் பிரஸ் மீட் கொடுக்காம நான் எதுவுமே கொடுக்காம இந்த விஷயத்த பத்தி பெருசா பேசாம இருந்த ஒரே காரணம் நான் சட்டத்தை நம்பி ஓகே அதுக்கான ஆக்ஷன் எடுப்பாங்க. இன்ஸ்டன்டா இன்ஸ்டாகிராம் மூலியமா சிஎம் ஆனாங்க அப்படின்னு சொல்றாங்க விஜயண்ணாவை எல்லாரும். இன்ஸ்டன்டா அவங்க ஆட்களை காப்பாத்தி அவங்களுக்கு எதிராக பேசுறவங்க மேல இந்த இன்ஸ்டன்ட் தாக்குதல் நடத்துறத விட்டுவிட்டு அவர் வந்து கண்டிப்பா மக்களுக்கு இன்ஸ்டன்டா ஏதாச்சும் பண்ணாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு வேண்டிக்கிறேன். மார்ச் மாசம் நான் புகார் அளிக்கும் போது திமுக ஆட்சி தான் இருந்துச்சு. இதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா அப்ப எலெக்ஷன் கமிஷன் ஆன் டியூட்டில இருந்துச்சு சார். நான் கொடுத்த அன்னைக்கு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. வெள்ளிக்கிழமை என்னால கொடுக்க முடியல. we were undergoing something very tragic. நான் கொடுக்கல, நான் திங்கக்கிழமை கொடுத்தேன். எலெக்ஷன் கமிஷன் ஆட்சி நடந்துச்சு. எதுவா எனக்கு ஒன்னே ஒண்ணு புரியல சார். நான் திமுக ஆட்சின்றனால எனக்கு அவங்க இருக்கிற டைம்ல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. எலெக்ஷன் டியூட்டி அப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அது முடிஞ்சு ஒரு ஆட்சி வந்துருச்சு. அப்ப அந்த ஆட்சி எனக்கும் பொறுப்பு எடுக்கணும் இல்ல சார். ஆமாங்க சார். திமுக ஆட்சியில எலெக்ஷன் கமிஷன் ஆட்சி. ஆமாங்க சார். ஆமாங்க சார். இல்ல சார், இத வந்து நான் ஏன் சொல்றேன், இல்ல நீங்க சொல்றது கரெக்ட் சார். என் கணவர் இருக்கா அலைஞ்சாரு. இவர் போய் அண்ணா நகர் ஸ்டேஷன்ல எப்ப ஆட்சி வரதுக்கு முன்னாடிங்களா வந்ததுக்கு அப்புறம் வந்தான் ஞாயிற்றுக்கிழமை கூப்பிடல சார். நான் போய் கேட்டேன் ஞாயிற்றுக்கிழமை அண்ணா நகர் ஸ்டேஷன்ல. இது எங்க டிவிஷனுக்கு வரல, நீங்க என்ன கோயம்பேடுல கேளுங்கன்னாங்க. கோயம்பேடுல கேட்டதுக்கு அவர் வந்து ஸ்டெப் எடுத்து இங்கே வரல, நீங்க வலசரவாக்கத்தை கேளுங்கன்னாங்க. வலசரவாக்கத்தை கேட்கறதுக்குள்ள எங்களுக்கு வந்து இந்த நோட்டீஸ் வந்துச்சு வீட்டுக்கு போஸ்ட்ல வந்தோம்னா நம்ம திரும்பி அகைன் கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கோம். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் சார். பொன்ராஜ் அவர்கள் வந்து ஒரு கருத்து வச்சாரு, ரொம்ப தவறான கருத்து. ஒரு பெண்கள் சமுதாயத்தை அப்படி பேசக்கூடாது. அவர் மேல இன்னைக்கு வழக்கு பதிஞ்சிருக்காங்க. இன்னைக்கு என்ன பார்த்து ஒவ்வொருத்தரும் கொச்சையா பேசுறதுக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். ஏன் வழக்கு பதியல? அப்ப அவங்க கட்சி ஆளுகளுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா சார்? சார் நான் சொல்றேன், அவங்களோட திட்டங்கள் எதுவா இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அது கண்டிப்பா அது ஃபெயிலியர் தான் சார். அது எந்த பெண்ணா இருந்தா. நான் ஓட்டு போடல சார். ஆமா நான் ஓட்டு போடல. அதுக்காக என்ன இப்படி தாக்கணும்னு அவசியம் இல்லையே சார். சார் இன்னைக்கு வந்து அவர் சிஎம் மரியாதைக்குரிய சிஎம் விஜய் நான் வந்து சொல்லலாம் 51 பேர் இறந்ததுக்கு நான் காரணம் கிடையாது. ஆனா நான் ஒன்னு சொல்றேன் சார், நான் என் பிள்ளை இழந்ததுக்கு அவர் மட்டும்தான் காரணம். ஏன்னா ஸ்ட்ரைட்டா விஜயண்ணா சொன்னாருன்னு வந்து முட்டு கொடுக்க வருவாங்க. அவர் சொன்னாருன்னு சொல்லல. ஆனா இப்படி அவதூறாவும் இப்படி ஆபாசமும் பேசக்கூடிய இத்தனை ஆட்கள் இருக்காங்க, இத்தனை ஃபேக் ப்ரொஃபைல்ஸ். அவங்க கிட்ட ஒரு வார்த்தை பெண்கள் அப்படி பேசாதீங்கன்னு அவர் சொல்லியிருந்தா இன்னைக்கு நான் இதை இழந்திருக்க மாட்டேன் சார். இன்னைக்கு எனக்கு நடந்துருச்சு சார். நாங்க தாங்கிட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டோம். இது நாளைக்கு உங்க பக்கத்து வீட்டுல நடக்கும், உங்க வீட்லயே நடக்கும். நீங்க எதிர்த்து பேசுனீங்க, இது நடக்கக்கூடிய எல்லா வாய்ப்பும் இருக்கு. இதுவரைக்கும் போன ஆட்சியில நிறைய பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடந்திருக்கு. விளாத்திக்குள சம்பவம். ஆமா சார், விளாத்திக்குளத்துக்கு இப்ப ரிசல்ட் வந்திருக்கு. அப்ப கூட மேடம் வந்துட்டு இது மாதிரி கடுமையெல்லாம் பேசணும் கிடையாது. ஜல்லிக்கட்டுன்னு ஒரு வார்த்தை பேசுறதுக்காக மேடம் ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிச்சீங்க. ஆமாங்க சார். அதுக்கப்புறம் தொடர்ந்து அவரை விமர்சிக்கிறீங்க. அவரை உரிமையில கூட நீங்க பேசிருக்கீங்க சார். ஒரு கூட்டத்துல இருங்க சொல்றேன். இல்ல சார், நான் முடிச்சுக்கிறேன் ஒரு செகண்ட். நான் எதுக்கு நான் கேட்கறேன் இந்த கேள்வியில அப்பெல்லாம் பேசாத நீங்க திடீர்னு பேசுறீங்க. நீங்க பேசுற மாதிரி தான் நிறைய பேர் பேசினே இருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி நீங்க சார்ந்த கட்சி, அதாவது அப்போதைக்கு நீங்க ஆதரவு அளித்த கட்சியில இருக்க கூட நிறைய பெண்கள் ஆபாசமா பேசியிருக்காங்க. அப்பெல்லாம் ஜூலி அவர்கள் இந்த மாதிரி நீங்க பேசவே இல்லை. இன்னைக்கு வந்து அடையாளம் தெரியாத நபர்கள் பேக் ஐடிஸ் யாரோ என் பேர் உங்க பேர்ல கூட நிறைய ஐடிஸ் கிரியேட் பண்ணி நீங்க பேசுறது கூட பரப்பலாம். கரெக்டுங்களா? ஆமா சார். இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு கண்காணிக்கிறதுக்கு போலீஸ் இருக்காங்க, பாத்துட்டு இருக்காங்க. அவருதான் காரணம். நீங்க எப்படி சொல்றீங்கன்னு ரைட் சார். ஃபர்ஸ்ட் நீங்க நான் ஒருமையில பேசினேன்னு சொன்னீங்கல்ல, நான் ஒருமையில பேசினேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எல்லா வீடியோ, நான் எந்த வீடியோ டிலீட் பண்ணல சார்.
பெரம்பூர்ல வானே பாத்துக்கலாம். என்ன உங்களுக்கு கேக்குதா தெளிவா? வானே பாத்துக்கலாம், வாடா பாத்துக்கலாம் நான் சொல்லல. வானங்கிறது உரிமைதான், வாங்கன்னா பாத்துக்கலாம் தான் plural. இது வானங்கிறது அவங்க பேசுவாங்க. நிமிஷம். ஒருமை பன்மை. வாங்கண்ணா வணக்கங்கண்ணா. ஒருமை பன்மைக்கு சொன்னீங்களா? அதுக்கு இல்லனா ஒருமைங்கிறது வா. இருப்பா பன்மைங்கிறது வாருங்கள். சரிண்ணா, வாடாக்கும் வானன்றதுக்கும் ஒரு மதிப்பு பன்மைக்கு கேட்டீங்க. இல்ல, ஒரு மரியாதைக்குரிய விஷயம் இருக்கா? மரியாதையா பேசுனீங்கன்னா ஒருமை இல்ல அண்ணா என்ன கேட்டாரு? அததான் சொல்றேன். நீங்க ஒருமை பன்மைக்கு சொல்றீங்க, நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒருமை வேற பன்மை வேறன்னு சொல்றேன். நான் எங்க ஊர் சைடுனா நான் பரமக்குடிக்காரி, பாப்பா பாத்துக்கலாம் போப்பா பாத்துக்கலாம் சொல்ல. வாங்கண்ணே உட்காருங்கண்ணே, நீங்க வந்து இதுதான் plural. சரிங்கண்ணா நான் தமிழ் கத்துக்கிறேன்னு. அண்ணா நான் முடிக்கல உங்களோட இதுக்கு. ஓகே, அப்ப வந்து நிறைய பேர் பெண்களையும் டிவிகேயோட கட்சி பெண்களையும் வந்து கேக்குறாங்க, ஏன் நீங்க கேட்கலன்னா? அண்ணா எனக்கு நடந்ததுக்கு இப்ப நான் கேட்டுட்டு இருக்கேன், அடுத்தவங்களுக்கு நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சா அதையும் நான் கேட்பேன். பெண்கள் நான் கேட்கவே இல்லை. பொதுவா பொது தளத்துல இருக்கக்கூடிய ஒரு செய்தியாளரோ ஓகேவா, யாராவது ஒருத்தவங்க ஒரு நெறியாளரோ திமுக சார்ந்த பேசியிருந்தாங்கனாக்கா அவங்கள பத்தி ஆபாசமாக அவங்க புகைப்படங்களை எடுத்து சமூக வலைத்தளத்துல பரப்பி தப்புண்ணே. அந்த டைம்ல நீங்க பொருள் கொடுத்தீங்கன்னு ஒரு ஆதங்கம். அதை கேட்கறோம் நாங்க. அந்த மேடம் அந்த டைம்ல ஒரு பொருள் கொடுக்கல, ஏன் இப்ப மட்டும் ஒரு ஆக்ரோஷமா ஏன்னா வரும்போது மட்டும் ஆக்ரோஷமா வரும்போது கேட்கறாரு. அண்ணா நான் என்ன சொல்றேன், இன்னொருத்தவங்களுக்கு வரும்போது நான் குரல் கொடுக்கல நீங்க சொல்றீங்க, எந்த இடத்துல குரல் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? சமூக வலைத்தளத்துல தானே பேசிட்டு இருக்கீங்க. ஆமாண்ணா, இப்ப அதுல ஒரு செகண்ட் சொல்றீங்களா? அதே இன்ஸ்டாகிராம் தான் ஜூலி பேசிட்டு இருக்காங்க. ஆமா, இப்பதானே வரீங்க. போன தடவை புகார் கொடுக்கும்போது உங்களுக்காக கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வெயிட் பண்ணிருந்தோம். ஜூலி மேடம் வருவாங்க காத்திரியே இருந்தோம், வரவே இல்லை. ஆமாண்ணா, நான் புகார் கொடுக்க இல்ல கரெக்ட்ண்ணே. நான் இப்ப எல்லாருக்கும் வந்து கேட்டவங்க எல்லாருக்கும் நான் கண்டிப்பா வந்து கொடுப்பேன், வந்து கொடுத்தேன். அன்னைக்கு நான் சொல்லலண்ணே, நான் கொடுக்காத ரீசன் நான் சொல்றேன். இல்ல அன்னைக்கு நான் கொடுக்காத ரீசன் நான் சொல்றேன், ஏன்னா எனக்கு அவங்களுக்கு எதிராக ஆதாரங்கள் என்கிட்ட இருந்தது. அதை மொத்தமும் ஸ்டேஷன்ல கொடுத்து நான் லீகலா அதை மூவ் பண்ணணும்னு நினைச்சேன், அது நடக்கல. சிம்பிள். அதுல என்ன சம்பந்தம் உங்களுக்கு? என்ன அதுக்கு ஏன் உங்களை இது பண்றாங்க? கரெக்டா கிட்னி திருட்ட இது பண்றது காரணம் அதை நீங்க தான் சார் சொல்லணும். மேடம் நான் சொல்றேன் மேடம். நெல்சன் ஒருத்தர் புகார் கொடுத்திருக்காரு. அந்த புகாரை பேஸ் பண்ணி உங்களுக்கு நான் கேட்கிறேன். கேளுங்க சார். ஷர்மிளாங்கிறவங்க யார் மேடம்? எனக்கு தெரிஞ்சவங்க சார். ஷர்மிளான்றவங்க எனக்கு தெரிஞ்சவங்க. ஒரு 3 வருஷமா எனக்கு பழக்கம் இருந்தது. லாஸ்ட் பர்த்டே என்ன ஆயிடுச்சு, 1 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. எங்களுக்கு அவங்க பேச்சுவார்த்தை இல்லை, இது பர்சனல் ரீசன்ஸ்னால பேச்சுவார்த்தை இல்லை. அந்த ஷர்மிளா தான் ஓகேங்களா உங்களை பத்தி பேசி நீங்க இந்த கிட்னி தொடர்பு இருக்கிற மாதிரி ஆடியோஸ் வெளில வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆடியோ நீங்க சொல்லி முடிங்க, கேக்குறேன். இருக்கிற போட்டோ எல்லாமே வந்துச்சு. ரெண்டாவது ஆடியோ தான் என்னன்னாக்கா உங்க கணவரையும் நீங்களும் வந்துட்டு இதே மாதிரி பேமெண்ட் கேட்டீங்க சொல்ற ஆடியோ. இந்த 2 ஆடியோ தான் செய்தி தளங்கள்ல போயிடுச்சு. கரெக்டுங்களா? ஷர்மிளா பேசின ஆடியோ உண்மையா பொய்யா? ஷர்மிளா என்ன பேசினாங்கன்னு எனக்கு தெரியாது சார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செய்தியில நீங்க பாலிமர் சொல்றீங்களா, அந்த செய்தி பாலிமர் செய்தியில நான் பார்த்தேன். அவங்க வந்து அவங்க கணவர் வந்து இது ஜூலிக்கு தெரியுமான்னு கேக்குறாங்க, அவங்க தெரியும்ன்றாங்க. நான் என்ன சொல்றேன்? இல்ல சார், எனக்கே தெரியும். ஏன்னா என்ன சொன்னாங்க, நான் 10 வாட்டி அந்த நியூஸை கேட்டிருக்கேன். இல்ல அவங்க வந்து இது ஜூலிக்கு தெரியுமா, ஜூலி வந்து நர்ஸ் தானே, அவங்க ஜூலிக்கு தெரியும்னா எனக்கு தெரியாது சார். நான் உங்களுக்கு சொல்றேன், எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சிருந்தா அதை ஆதரிக்கக்கூடிய எந்த நிலைமையிலையும் நான் கிடையாது. அண்ட் அவங்கள எனக்கு தெரியும். அவங்கள வந்து என்ஜிஓல இருக்கிறாங்க. அவங்க என்ஜிஓ மூலியமா நாங்க நிறைய தொண்டு பண்ணியிருக்கோம். இவ்வளவு சொல்றவங்க, நான் வந்து குழந்தைங்களுக்காக லிவர் சர்ஜரிக்கு நான் வீடியோ போட்டு என்ன ஃபண்டு கனெக்ட் பண்ணணுமோ அதை நான் கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். எனக்கு அந்த அளவுக்கு தான் தெரியும். ஒருத்தவங்க எனக்கு தெரியுன்றதுக்காக அவங்க பண்றது எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுவாங்கன்னு நிச்சயம் கிடையாது. அப்படி ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா அதுக்கு ஒத்துழைச்சிருக்க மாட்டேன். மேடம், பிக் பாஸ் ஜூலி நடிகை ஜூலிக்கு முன்பாக நீங்க ஒரு செவிலியர். அந்த செவிலியர் மூலியமா தான் ஷர்மிளாவும் நீங்களும் ஒரே அறையில தங்கியிருக்கும் போது இந்த கிட்னி திருட்டுல உங்களுக்கு வந்து தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத அந்த புகார்லயே குறிப்பிட்டிருக்கு. அந்த ஆடியோவும் அதை சுட்டி காட்டுது. ஷர்மிக்கு ஒரு 36-38 வயசு இருக்கும் சார். எனக்கு 33 வயசு. நான் படிச்சது ராமச்சந்திரா. ஷர்மிக்கும் ராமச்சந்திராக்கும் சம்பந்தமே கிடையாது. மை குரூப் வாஸ் டோட்டலி டிஃபரெண்ட். ஒரே அறையில தங்கல சார். ஏன்னா என் வீடு அதை சொல்றாங்க, என் வீடு நான் வீடு எடுத்து நானும் என் கணவரும் வீடு எடுத்து தங்கிருந்தோம். நாங்க ஒரே அறையில தங்கிருந்தோம். அதெல்லாம் கிடையாது சார். எனக்கு வீடு வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட். நான் 6 மாசம் கை குழந்தையில இருந்து அங்கதான் இருக்கேன். இப்ப கல்யாணம் பண்ணிட்டு கணவரோட வீடு வலசரவாக்கத்துக்கு வந்திருக்கேன். சோ இவங்க சொல்ற மாதிரி இந்த நுங்கம்பாக்கம், வடபழனி இதெல்லாம் நானும் கேள்விப்படுறேன். அப்படி ஒரு வீட்டுல நான் தங்கக்கூடிய சாட்சி இல்ல, நான் அங்க வீடு எடுத்து தங்கினேன்ற சாட்சி இல்ல, நான் பே பண்ண ரெண்ட் ஏதாச்சும் இருந்தா தயவு செஞ்சு காட்டுங்க. அது ஷர்மிளாவோட வீடு சார். அது எப்போ என் வீடு கிடையாது. அந்த வீட்ல தான் நீங்க போயிட்டு இந்த மாதிரி டிஸ்கஷன் எல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. ஆமா சார், அவங்க வச்சிருக்காங்க. நான் இல்லன்றேன். அந்த ஆடியோ மேடம், ஷர்மிளா பேசின ஆடியோ என்ன மேடம்?
ஷர்மிளா பேசின ஆடியோல என்ன சார் சொல்லியிருக்காங்க? ஜூலிக்கு தொடர்பு இருக்கா? ஜூலிக்கு தெரியுமா? ஜூலியா ஷர்மிளா சொல்லல. அது ஷர்மிளாவோட கணவர், எழுப்புறாங்க. ஷர்மிளாவோட கணவர் சொல்றாங்க. கணவர் சொல்றாங்க. அப்ப அதுக்கு என்ன சொல்லுங்க? கணவர் சொல்றாங்க, ஷர்மிளாவோட கணவரே சொல்றாங்க. ஜூலிக்கு எல்லாமே தெரியுங்கறாங்க. என்ன சொல்றீங்க? சார் எனக்கு தெரியாதுன்ற சார், யாரோ ஒருத்தவங்க எனக்கு எல்லாம் தெரியும் சொல்றதுதான் எனக்கு தெரியும்னு ஒத்துக்க முடியுமா? குற்றச்சாட்டுல இருக்காங்க. ஷர்மிளா குற்றச்சாட்டுல இருக்காங்கன்றதே இந்த நியூஸ் எல்லாம் வரும்போது தான் எனக்கு தெரியும். அப்ப நீங்க என்ன செய்ய சொல்லுங்க? எனக்கு தெரியாது சார். எனக்கு தெரிஞ்சா நான் சொல்ல போறேன். நான் எதுக்கு சார்? நான் நல்லா சம்பாதிக்கிறேன் சார், நடிக்கிறேன் சார். ஜல்லிக்கட்டுக்கு முன்னாடி எனக்கு யாருன்னே தெரியாது சார். ஷர்மிளா ஒரு 2 சார் கொரோனால தாண்டி சார் 2020க்கு மேலதான் சார் தெரியும். என் ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்டு இல்ல, இப்ப ஆபீசரை பார்த்து அவங்க கையில கொடுத்துருக்கோம். அவங்க நெசசரி ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லி இருக்காங்க. இந்த வாட்டி கண்டிப்பா நான் வந்து சொல்றேன், அவங்களை கூப்பிட்டு விசாரிக்க சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ராதிகான்றவங்க வந்து என்னுடைய கணவருக்கு தெரிந்த ஒரு ஆள். ஓகேங்களா? அந்த சங்கம், அந்த காஸ்டிங் டைரக்டர் சங்கம் இருக்கலாம், அது மூலியமா தெரிஞ்சால் யூஸ்வலா பேசுவாங்க, கொள்ளுவாங்க, ஒர்க் ரிலேட்டடா பேசுவாங்க, அவ்வளவுதான். ஆனா அவங்க வாய்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நாங்க ஒப்பிட்டு பார்த்தா இவங்க தான் தெரியுது. பெசநகர் சார், மறந்துடாதீங்க. இல்ல சார், அது பாலிமச்சார்ல வருது. வந்த அன்னைக்கு சாயந்தரம் போன் அடிச்சு என்கிட்ட பேசுறாங்க. நான் இப்ப எல்லா காலும் ரெக்கார்ட் பண்றேன். எதுக்குன்னா, ஒருத்தன் பாம்பு போட்டுருவேங்கிறான், ஒருத்தன் வந்து வெட்டிடுவேங்கிறான். அந்த டைம்ல அதுக்கெல்லாம் முன்னாடியே. சரியா? சோ அப்படி நடக்கும் போது நாங்க ரெக்கார்ட் பண்றோம். பண்ணும்போது அவங்க போன் பண்ணி என்ன பேசுறது அவங்களுக்கு தெரியல. அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, நம்ம பேசின குரல் வெளில வந்துருச்சு, இவங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னு செக் பண்ணாங்கன்னு தெரியல. பண்ணிட்டு ஏதோ பேசுறாங்க. பேசிட்டு நீங்க உங்க மனைவி நல்லா பாத்துக்கோங்க, நல்லா பேசுறாங்க, தைரியமா இருக்குன்னு சொல்லி வச்சுட்டாங்க. அதை நான் வந்து இவங்களுக்கு நைட் அனுப்புறேன். அனுப்பிச்சிட்டு இந்த மாதிரி 2 வாய்ஸும் ஒன்னா இருக்குன்னு சொல்றேன் நானு. அவங்க செக் பண்றாங்க. சரி ஓகே, ஸ்டேஷன்ல இருந்து கால் வரட்டும், வெயிட் பண்ணுவோங்கிறாங்க. வெயிட் பண்றோம், வரல. 18ஆம் தேதி இந்த 18ஆம் தேதி வந்து நோட்டீஸ் வருது நம்மளுக்கு ஸ்டேஷன்ல இருந்து, கோர்ட்ல பாத்துக்கோங்கன்னு. நான் என்ன பண்ணேன், அன்னைக்கே வந்து எங்க குரூப் சங்கத்துல கேக்குறேன், இந்த மாதிரி இந்த வாய்ஸும் ஒன்னான்னு பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்க ராதிகா தானே. ராதிகா வாய்ஸ் அனுப்புறாங்க. என்ன அனுப்புறாங்கன்னா, முகமது சார், நான் எந்த இடத்துலயும் உங்க மனைவி பேரையும் இது உங்க ஒய்ஃப் பேரையும் என் பேரையும் யூஸ் பண்ணல. கிறிஸ்டல் கிளியரா வாய்ஸ் கேட்டுக்கோங்க. நான் மென்ஷன் பண்ணல. மத்தவங்க பேசினா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணா நீங்க டைரக்டா என்கிட்ட கேட்கலாம், எனக்கு போன் பண்ணலான்னு. இன்ன வரைக்கும் அவங்க போன் பண்ணல. இதுதான் லாஸ்ட். அவங்க தான் எனக்கு போன் பண்ணாங்க, நான் பண்ணல. குற்றச்சாட்டை பத்தி நோட்டீஸ் என்ன வந்துக்குனா சார், இந்த இல்ல ஒரே செகண்ட் சார், இதுக்கு ஆன்சர் பண்ணிட்டுமா? குற்றச்சாட்டு வந்து நாங்க ஏன் கேட்கலன்னா எங்களுக்கு பயமா இருக்குது சார். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ரெக்கார்ட் பண்ணி என்னத்தை திணிக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. நாங்க ஸ்ட்ரைட்டா லீகலா டீல் பண்ணோம் நினைச்சோம். நாங்க ஸ்டேஷன்ல வந்து அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். ஏன்னா இத்தனை நாள் வந்து இந்த ஒரு ஸ்டோரி ஃபுல் பெசநகர் ஸ்டோரி யார் சொன்னானே எங்களுக்கு தெரியாம இருந்துச்சு. பாலிமர் நியூஸ் போட்டதுக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணவாச்சும் ஒரு வாய்ஸ் ஸ்ட்ரக்சர் கிடைச்சிச்சு. அதை வச்சு நாங்க ஐடென்டிஃபை பண்ணி இவங்க தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப அவங்க விசாரிச்சு ஏன் அவங்க எங்க பேரை சொன்னாங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது மாதிரி ஒரு விஷயத்துல அவங்க ஏமாந்துட்டதா சொல்றாங்க. அந்த ஏமாந்தத என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணேன், உங்க பேரை நான் சொல்லல அப்படின்றது அவங்களுடைய கருத்து. இது என்னன்றது அவங்க தீவிரமா கேட்டதுன்னா, தனிப்பட்ட முறையில கால் பண்ணாங்கன்னா என்ன வேணா திரும்பி சித்தரிக்க முடியுங்கிறதுனால குரூப்ல போட்டு கேட்டது. அவங்களும் குரூப்லயே ஆன்சர் பண்ணிட்டாங்க. அவங்களும் தனிப்பட்ட முறையில் ஆன்சர் பண்ணல, குரூப்ல ஆன்சர் பண்ணிட்டு அதே குரூப்ல சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து என்கிட்ட வந்து இது சம்பந்தப்பட்டு எந்த கேள்வினாலும் போன் பண்ணுங்க, அட்டென்ட் பண்றேங்கிறாங்க. பண்ண விரும்பல, அதான் உண்மை. ஏன்னா பண்ணோம்னா என்ன வேணா திணிக்க வாய்ப்பு இருக்குது. நீங்க அங்கேயே பதில் சொல்லிக்கோங்க. சரி ஓகே, இங்க அண்ணா நீங்க சொல்லுங்க. ஆமாங்க, மார்ச் மாசம் 3ஆம் தேதியில இருந்து அதுதானே நான் புகார் அளிச்சேன். அண்ணா ஒரே விஷயம் இல்ல முடிச்சுக்கோங்க. அண்ணா ஒரே விஷயம், இது நான் சொல்றேன். என்ன விஷயம்னா, ஜனவரி மாசம் கல்யாணம் பண்றோம். கல்யாணம் பண்ணது நீங்க பாத்திருப்பீங்க, நிறைய புகைப்படம் எல்லாம் வந்துச்சு, வீடியோ எல்லாம் வந்துச்சு. அப்பெல்லாம் இவங்க கிட்னி மோசடியில தெரிஞ்சவங்க, இவங்க தெரியாதவங்க விஜய் அண்ணனை பேசும்போது எப்படி தெரியுது இவங்க அப்பதான் வந்து கிட்னி மோசடி பண்ணான்னு தெரியுதா? ஏன் அதுக்கு முன்னாடி இவங்க வந்து கல்யாணம் பண்ணும்போது, நிச்சயதார்த்தம் பண்ணும்போது, போட்டோ போடும்போது, வீடியோ போடும்போது அப்ப யாருக்குமே தெரியல கிட்னில இவங்க சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு. கரெக்டா விஜயனை தாக்கி பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, அதுல கிட்னி பேசுறாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் கால் பண்ணி என்ன மிரட்டுறாரு, அவரே மிரட்டுறாரு. அந்த காலம் இருக்குது என்கிட்ட, கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணுங்கிறாரு. சரியா? கார்த்திகே கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணி வைங்க, அக்காக்கு டேஞ்சருங்கிறாங்க. ஐடி விங்ல கொடுத்து
அடிக்க சொல்றாங்கிறாங்க. சரியா, இந்த ஆடியோ எல்லாம் என்கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் நமக்குலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல ப்ரோ, நான் ஜட்ஜை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவேங்கிறாரு. வைஷ்ணவியோட கேஸ்ல நான் ஜட்ஜ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் வெளியே வந்து அவர் வாயால சொல்றாரு. உண்மையா போய் எனக்கு சார் ரெக்கார்ட் எல்லாத்தையும் உங்க எல்லாருக்கும் நான் கொடுக்குறேன், நீங்க கேட்டுக்கோங்க. நீங்க கேட்டுட்டு என்ன முடிவு எடுத்து எல்லாம் தொடர்ந்தது எப்பன்னா கரெக்டா இந்த ஜல்லிக்கட்டுங்கிற ஒரு விஷயத்த பேச ஆரம்பிச்சதுக்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சு. அதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு, என் பர்த்டே வீடியோ வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. அப்பெல்லாம் யார் கண்ணுக்கும் தெரியல இவங்க கிட்னி மோசல ஈடுபட்டு இருக்காங்கன்னு. இவங்க வந்து கரெக்டா விஜய் சாரை தாக்கி பேசும்போது தான் ஞாபகம் வருது எல்லாத்துக்கும் கிட்னி மோசல்ல தலையிட்டு இருக்காங்கன்னு. இல்ல இன்னொன்னு கார்த்திக் வந்து என்ன சொல்றாருன்னா என் கணவரை வந்து தெரியலன்னு சொல்றாரு. சார் ஒரு 3 வருஷமா என்கிட்ட பிக் பாஸ்க்கு சான்ஸ் கேட்டவர் தான் அவர். நான் தான் இவர் நம்பரே கொடுத்தேன். நான் தான் ஜூலி நம்பரே அவர் கொடுத்தேன். ஆனா 2 பேத்தையுமே தெரியாதுங்கிறாரு. ஃபெலிக்ஸ் சேனல்ல உட்கார்ந்துகிட்டு அவர் கணவர் பேரு முகமது இக்ரீம் நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஆனா 30 வீடியோ வந்த அன்னைக்கு கூப்பிட்டு என்ன வார்ன் பண்றாரு, வீடியோ டெலீட் பண்ணுங்க, இல்லனா கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணுங்க, இல்லனா அடுத்த 2 வாக்கு நீங்க தான் டார்கெட். சார் எனக்கு அது இல்ல சார். என்னன்னா இந்த சர்மியோட நான் 2-3 போட்டோ எடுத்திருக்கேன், 4-5 போட்டோ எடுத்திருக்கேன்றத வச்சுட்டு அவங்களுக்கு தொடர்பு இருக்கான்னு ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியாது. அப்படி தொடர்பு இருந்தா அவங்க கூட இருந்த காரணத்துக்காக ஏன் மேல பழி போறது கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியாது சார். அப்படி சொல்ல போனா நான் நிறைய பேரோட போட்டோ எடுத்திருக்கேன், நிறைய பேரோட பழகிருக்கேன். பழகினவங்க எல்லாரும் பண்ற குற்றத்துக்கு நான் தான் பலியாடுன்னு சொல்ல முடியாது சார். இங்க கிட்னி வாங்குறதும் தப்பு, விக்கிறதும் தப்பு சார். சட்டப்படி குற்றம். இத பண்றவங்க குற்றவாளிகள் தான். ஆனா இங்க இவங்க 2 பேர் விக்டிம்ஸ். எப்படி இவங்க எல்லாம் விக்டிம்ஸ், எதுலயும் சம்பந்தப்படாத நானும் என் ஹஸ்பண்டும் குற்றவாளி. சூப்பரா இருக்குல்ல இதுல வீடியோ கிட்னிக்காக நான் இது வரைக்கும் எதுவும் ஹெல்ப் பண்ணது இல்ல சார். நான் வந்து லிவர் சர்ஜரிக்கு குழந்தைங்களுக்கு நான் வீடியோ போட்டு பைசா வாங்கி கொடுத்துருக்கேன். இது பிக் பாஸ் அல்டிமேட்லயே நான் சொல்லியிருக்கேன் என்னோட பிரஸ் மீட்ல. உங்களுக்கு வேணும்னா நாங்க யூசுவலா என்ன பண்ணுவோம்னா வீடியோ போடுவோம், ஃபண்ட்ஸ் ஃபுல்லா கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வீடியோ ஆர்ச்சீவ் பண்ணி வைப்போம். என்கிட்ட அந்த ஆர்ச்சீவ் வீடியோ இருக்கு சார். நான் செவிலியார் அந்த 2017க்கு முன்னாடி கரெக்டா 2017 வந்ததுக்கு அப்புறம் நான் எந்த ஹாஸ்பிட்டலையும் வந்து செவிலியாரெல்லாம் வேலை செய்யல. நான் நர்ஸ்ன்ற ஒரே காரணத்துல நான் கிட்னி திருடுவேன் அர்த்தமா சார்? நான் யாரையும் ரெஃபர் பண்ணல சார். எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஆளுங்க யாரையுமே எனக்கு தெரியாது. ஏற்பட்ட ஒரே காரணம் என் கணவருக்கு அப்பயும் சொன்னாரு, என்னோட திருமணத்தப்பையும் வந்து நான் கிட்னி மோசடியில ஈடுபட்டிருக்கேன்னு யாருக்கும் தெரியாது. என்னைக்கு நான் விஜயண்ணனை பத்தி பேச ஆரம்பிச்சேனோ உடனே எல்லாரும் கேட்டா வந்து தாவேக்கா சப்போர்ட்டரு, அதனால வந்து என் மேல அவங்க வெளியே வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. திடீர்னு என் மேல வந்து நீ இருக்கிற ஒரு பெண் பிள்ளை என்னெல்லாம் பேசக்கூடாத எல்லாம் பேசுறாங்க. இதெல்லாம் பேசுறாங்கன்னு குட்டீஸுக்கெல்லாம் ஓட்டு போடுங்கன்னு கேட்கக்கூடிய மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய சிஎம் விஜய் அண்ணா அவர்கள் பெண்களை பத்தி இப்படி இழிவா பேசுறது அவர் கண்ணில் படவே இல்லைன்னாலும் ஒரு வார்த்தை இப்படி என்னை விட்டுருங்க சார், எந்த பெண்ணையும் தாவேக்கா கட்சி சார்பில் நீங்க யாரும் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடலாம். கிட்னி பிரச்சனை தனி பிரச்சனை நான் ஹேண்டில் பண்ணுங்க, அது ஒரு அவதூறு சார். நான் மொத்தமா உடஞ்சது எங்க தெரியுமா சார்? 3வது புருஷன். எது கல்யாணம் நாங்க 6 வருஷம் காதலிச்சிருக்கோம் சார். இந்த கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணி நாங்க அவ்வளவு தூரம் பெத்தவங்க ஏன்னா நான் பிறப்பாளி கிறிஸ்தவர், அவர் பிறப்பாளி இஸ்லாமியர். நாங்க உட்காந்து இந்த கல்யாணத்துக்காக அவ்வளவு ஒர்க் ஹார்ட் பண்ணிருக்கோம் சார். எங்க இருந்தோ வந்து ஈஸியா திமுக கிட்ட இருந்து நான் 30 லட்சம் வாங்கிட்டு கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க போயிடலாம் சார், அது பிரச்சனை இல்ல. ஆனா என்னன்னு நான் முடிச்சுக்கிறேன் சார். என்னன்னு சொல்லனா 3வது புருஷன், அப்ப 2 கணவரை காட்டுங்க சார். நாங்க 2 பேரும் ஹேண்டில் பண்ணிப்போம். நீங்க எங்களை சுத்தி இருக்கவங்களை யோசிச்சிங்களா? எங்களை பெத்தவங்களை யோசிச்சிங்களா? எங்க ஃப்ரெண்ட்ஸை யோசிச்சிங்க, எங்க சொந்தக்காரங்களை யோசிச்சிங்களா? அவங்கள எப்படி சார் சமாளிப்பீங்க? அவங்கள எப்படி நீங்க சமாளிப்பீங்கன்னு சொல்லுங்களேன். அப்ப ஒரு நிமிஷம் இருங்க. அப்ப இத நான் அப்ப டிவிக்கு எதிர்த்து பேசினா அவங்க வந்து அடிப்பாங்க. அவங்க அடிக்கிறனாலதான் என் குழந்தை போச்சு சார். அந்த டிப்ரெஷன்ல தான் போச்சு, அந்த ஸ்ட்ரெஸ்ல தான் போச்சு. இதுக்கு வேற ஆன்சர் இல்ல சார். ஏன்னா அண்ணன் என்ன சொல்றாருன்னா, அதாவது 51 பேரை என் மேல கொலைப்பள்ளி போடுறீங்களான்னு அன்னைக்கு வந்து கேட்டாரு. 41 இப்ப அதுக்கப்புறம் இல்ல. நான் என்ன சொல்றேன், அது அவர் ஒரு கிளைம் பண்றாரு, நான் பண்ணல. அதுதான் அவர் சொல்றாரு, கொலைப்பள்ளியே என் மேல போடுறீங்களேன்னு சொல்றாரு. இல்லன்னு விஜய் அண்ணா வந்து இவ்வளவு பெரிய கொலைப்பள்ளியே என் மேல போடுறீங்களே அப்படின்றாரு. நான் என்ன சொல்றேன், அவங்கள பத்தி அவங்க பெத்தவ வந்து என் புள்ள வந்து விஜய் அண்ணனுக்காக இறந்து போச்சுன்னு அவங்களோட என்ன எண்ணங்களோ அது எனக்கு தெரியாது, அதுல எனக்கு சம்மந்தம் இல்லை. ஆனா நான் இழந்ததுக்கு காரணம் அவர் தான். இந்த ஒரு இழப்புக்கு முற்றிலும் காரணம் அவர் தான்.